அன்னைக்கு நம்ம வீட்ல எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஏப்ரல் ஃபுல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து என்ன யாரும் முட்டாளாக்கிடக்கூடாதுன்னு தான் நீங்க வழியில துடிச்சிட்டு இருந்ததை நான் ஏப்ரல் ஃபுல் நினைச்சிட்டு ஏமாந்துட்டேங்க. ஏதாவது நாங்க சொன்னா உடனே மாடர்ன் டெக்னாலஜின்றீங்க, என்ன பிரயோஜனம்? ஒரு சின்ன விஷயம் அங்க போய் சேர மாட்டேங்குது. இவ்வளவு டெக்னாலஜி இருந்து என்ன பிரயோஜனம்ன்ற நானு பாருங்க. அவன் இருக்கிறது ஒரே ஒரு பிரதர், அவங்க ஹார்ட் அட்டாக்ல சஃபர் பண்ணிட்டு இருக்கான். Why hasn't he even called us? Sir, I am very, very sorry to say, sir. Raghu is no more. No more na? Yeah. அவர் இறந்துட்டார் சார். சார் மேடம், he is out of danger. இனி எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இனி ஒரு 2 நாள் 3 நாள் ஜெனரல் வார்டிலே இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். சரி டாக்டர். நர்ஸ், நான் நியூ டோசஸ் சிலது இதில் சேர்த்து எழுதியிருக்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க சார். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ். வரேன் மேடம். வாங்க டாக்டர். எப்படியோங்க டாக்டர் நீங்க குணமாயிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்பதாங்க என் மனசுக்கு தெம்பா இருக்கு. எனக்கேமா திடீர்னு இப்படி உடம்புக்கு வரணும்? எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நடந்து முடிஞ்சு போன விஷயத்தையே நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. நாம எடுக்கிற முடிவுக்கு தாங்க நாம பொறுப்பெடுத்துக்க முடியும். ரகு இப்படி பண்ணிட்டானேன்னு அதையே நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்பு தாங்க கெட்டு போகும். என்ன பண்றது மீனாட்சி, பிறவி குணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாறுமா? மீனாட்சி, ரகுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? அவன் உங்ககிட்ட ஃபோன்ல பேசினானா? நல்ல வேலைங்க, உங்களை சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்தோம். இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் டாக்டர் சொன்னாருங்க. என்ன மீனாட்சி, நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ ஒண்ணு பதில் சொல்ற. ரகு உனக்கு ஃபோன் பண்ணானா இல்லையா? பண்ணாங்க. உண்மையை சொல்லு, எனக்காக பொய் சொல்லாத. இல்லங்க, ரகு கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. அவன் ஆபீஸ் வேலையை ஏதாவது பிஸியா இருப்பாங்க. ஆனா நிச்சயமா அவன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசுவான் பாருங்க. ரகுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போனது தெரியுமா? தெரியுங்க. அப்போ ஏன் 2 நாள் ஃபோனே பண்ணல? அது இல்லம்மா, அவன் விருப்பப்பட்ட கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலன்னு என் மேல கோவமா? சேச்சே, அப்படிலாம் இருக்காதுங்க. நீங்க இன்னும் அவனை சரியா புரிஞ்சுக்கல. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஆசை இல்லைங்க. நம்ம மேல அவன் வச்சிருக்கிறது பாசம். நாம வளர்த்த பையன், அவன் போய் நம்ம கிட்ட கோவப்படுவானா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரகு சின்ன பையனா இருந்தப்போ நம்ம வீட்டுல 2 ஃபேன் தான் இருந்துச்சு. அதுல திடீர்னு ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரையும் ஃபேன்ல படுக்க சொல்லிட்டு அவன் போய் மொட்டை மாடியில படுத்தான்ல. அப்படிப்பட்டவன் எப்படிங்க கோவப்படுவான்? அது அப்போ. இப்போ 24 மணி நேரம் ஏசி காத்துல இருக்கான்ல, அந்த ஏசி காத்து அவன் மனசை மாத்திருக்கும். ஏங்க, இப்பதானே நீங்க சொன்னீங்க உங்க பிறவி குணம் மாறாதுன்னு. ரகு உங்களோட தம்பி, அவன் குணம் மட்டும் மாறிடுமா என்ன? அவன் எவ்வளவுதான் வேலையில பிஸியா இருந்தாலும் உங்களை பத்தி கவலைப்பட்டுட்டு தாங்க இருப்பான். மீனாட்சி, உனக்கு ரகு மேல ரொம்ப பாசம். என்ன கூட விட்டு கொடுத்து பேசுவ, ஆனா அவனை விட்டு கொடுத்து பேசவே மாட்டேன். சரி விடுங்க. அன்னைக்கு நடந்தது நினைச்சா இப்போ எனக்கு வருத்தமா இருக்குங்க. நீங்க பாவம் வழியில துடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. நான் அதை போய் ஏப்ரல் ஃபுல் நினைச்சிட்டேனே. அன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாருமே ஒருத்தர் ஏப்ரல் ஃபுல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து என்ன யாரும் முட்டாளாக்கிடக்கூடாதுன்னு தான் நீங்க வழியில துடிச்சிட்டு இருந்ததை நான் ஏப்ரல் ஃபுல் நினைச்சிட்டு ஏமாந்துட்டேங்க. மீனாட்சி, உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் உன்னை விளையாட்டு கூட ஏமாத்தவே மாட்டேன். தெரியுங்க. ஆனா நான் கொஞ்சம் ஏமாந்துருந்தா கூட என்னை நீங்க தனியா தவிக்க விட்டுட்டு போயிருப்பீங்க. எப்படியோங்க நம்மளை சுத்தி நல்ல மனுஷங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் தாங்க உங்களை காப்பாத்திருக்காங்க.
எனக்கு இப்பயே ஏதாவது ஆனாலும் அவங்க தான் உன்னை காப்பாற்றணும். சேச்சே, இப்படி அவசகுணமா பேசாதீங்க. நான் இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் ஏன் சாப்பிடுறேன் தெரியுமா? புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுற பொண்டாட்டிக்கு தான் முதல்ல கைலாசத்துக்கு போற பாக்கியம் கிடைக்குமா? அப்படி பார்த்தா சித்திரகுப்தன் கணக்குல எனக்கு அப்புறம் தான் நீங்க இருப்பீங்க. தைரியமா இருங்க. சரி சரி. என்னது அமெரிக்கா லைனே கிடைக்கல எனக்கு. இது வேற எனக்கு. எங்க என்னாச்சு? அதாம்மா ரகுதாம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அமெரிக்கா லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? நம்பர் ஏதாவது தப்பா போட்டிருப்பீங்க. என்ன சொல்ற நீ? மீனாட்சிமா கொடுத்த நம்பர் தானே நான் போட்டு பார்த்தேன். அவங்க வேற விஷயத்தை ரகுபதி சொல்லியாச்சான்னு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க பிஸியா இருக்கானா என்னமோ? என்னதான் பிஸியா இருந்தாலும் என்னம்மா ஒரு தடவாவது ஃபோன் ஆன்சர் பண்ணலாம். சரி, அங்கதான் அமெரிக்காவுக்கு யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஒரு பொம்பளை குரல் ஒன்று பேசுமே. அந்த வாய்ஸ் மெசேஜ் கூட கொடுத்தேன், அதுக்கும் பதில் வரலையே. அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணி பார்க்கலாமே. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தானே. இந்த காலத்து பசங்க எதை கேட்டாலும் ஏதாவது பிரைவசின்னு மறைச்சிடுறானுங்க. அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு கொடுக்குறாங்க. இல்லைங்க, ரகு ரொம்ப நல்ல பையங்க. விஷயம் தெரிஞ்சா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுவான். அவங்க அண்ணன் மேல அவனுக்கு ரொம்ப பாசம். சரிம்மா, நேர்ல வர வேண்டாமா? போன்ல 4 வார்த்தை பேசினா இப்படி ஆறுதலா இருக்கும் இல்லையா? ஏங்க, இந்த இமெயில் அது இதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு பேசி பாக்குறது. உனக்கு தோணுது, எனக்கு தோணல. மாலா ஆண்டாள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. மாலா ஆண்டாள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. கொண்டுடுவேன். முதல்ல நேற்று ஒரு இமெயில் அனுப்ப சொன்னேன் ரகுக்கு. அதாம்மா அந்த மேட்டரை பத்தி ஏதாவது பதில் வந்துச்சா? இத பாக்குறேன்ப்பா. ஓகே குடு. என்னம்மா, ஏதாவது பதில் வந்துச்சா? இதோ பாக்குறேன்ப்பா. ஒரே நிமிஷம். சீக்கிரமா. என்னம்மா, சரியா பாருங்க, ஏதாவது பதில் வந்துச்சா? அப்பா, உன் டென்ஷனுக்கு நான் வேணா பயப்படலாம், கம்ப்யூட்டர்லாம் பயப்படாது. பாருங்க. நல்லா பாரு. அப்பா இன்னும் ரீப்ளே வரவே இல்லப்பா. அப்பா, அவன் மேல பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்து இருந்தா ரிப்ளை பண்ணிருக்கணும். ஏன்னா ரிட்டர்ன் ரிசிப்டோட அனுப்பிச்சிடணும். என்னம்மா அது ஆச்சரியமா வருது. இதெல்லாம் அவன் படிக்கவே மாட்டானா? இல்லப்பா, நாங்க எந்த மெயில் அனுப்பிச்சாலும் மெசேஜ் அனுப்பிச்சாலும் 5 நிமிஷத்துக்குள்ள ரிப்ளை பண்ணிடுவான். இந்த வாட்டி ஃபோன் அண்ட் கம்ப்யூட்டர் செக்கே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏதாவது நாங்க சொன்ன உடனே மாடர்ன் டெக்னாலஜின்றீங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு சின்ன விஷயம் அங்க போய் சேர மாட்டேங்குது. இவ்வளவு டெக்னாலஜி இருந்து என்ன பிரயோஜனம்ன்ற நானு. என்னங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண சொல்றேன்? நான் நேரா போய் அமெரிக்காவுக்கு சொல்லிட்டு வர முடியுமா? விடுமா. ரகுக்காகவே துடிக்கிற ஒரு இதயம் இங்க தத்தளிச்சிட்டு இருக்கிற விஷயத்த ரகுக்கு எப்ப தெரிவிக்கணும்னு என் பெருமாள் நினைக்கிறானோ அப்ப தெரிவிக்கட்டும். உங்க எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் சொல்ல போறேன். மிஸ்ஸஸ் உமா இன்டர்னல் மேக்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணது அநேகமா இவங்களா தான் இருக்கும். ப்ளீஸ் கிவ் யுவர் அப்ளாஸ். கங்க்ராச்சுலேஷன் அம்மா. Thank you. வாசு, Thank you. உன்னால செய்ய முடியாததை Thanks. உமா செஞ்சுட்டா பாத்தியா? நீங்களும் நினைச்சீங்க எப்படியாவது பாஸ் பண்ணிடுவீங்கன்னு. நீங்களும் எத்தனையோ வாட்டி போர் எடுத்தீங்க, ஆனா உங்களால பாஸ் பண்ணவே முடியல. அதே உமா பாஸ் பண்ணிட்டா பாத்தீங்களா? அதான் உமா. உமா, நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் காத்துச்சு. நீங்க பாஸ் பண்ணதை கேட்டு இவங்களுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, ஆஸ் ஹஸ்பண்ட் வாசுவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்புறம் உமா, இந்த சக்சஸுக்கு யார் காரணம்னு எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? இதை நான் பெரிய சக்சஸா எடுத்துக்கல. இன்னும் நான் மேல ப்ரமோஷன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னா என் அப்பா ஜெயராமனும் என் மாமா ஹரிதாசன் தான். அப்போ உங்க ஹஸ்பண்ட் வாசு கிடையாதா? என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு என் மாமா ஹரிதாஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப நான் இன்டர்னல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணது கூட அவர் கொடுத்த ஊக்கம் தான். ஓகே எவரிபடி, கேபினுக்கு போங்க.
என்ன எல்லாரும் பாராட்டினாங்கன்னு ரொம்ப சந்தோஷமோ? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அது என்ன உன் மாமனார ஓவரத்தான் புகழ்ற? யார் காரணம்னு கேட்டா என் பேரை சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவேன். செத்து போனவங்க அப்பன் பேர்லாம் ஞாபகம் வருது, உயிரோட இருக்க உன் புருஷன் பேர் உனக்கு ஞாபகம் வரல? இல்ல இல்லங்க, இதுக்கெல்லாம் காரணம் மாமா தாங்க. அதான் அவர் பேரை சொன்னேன். ஓ, தெளிவா தான் பேசுற. எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன்ல, அந்த திமிரு இனிமே நான் கூட உன்கிட்ட பார்த்து தான் பேசணும் போல இருக்கு. ஐயோ, எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படித்தான் பேசணும். ஏன்னா எங்க அப்பா சரியில்லை, மொத்தத்துல எனக்கு டைம் சரியில்லை. பங்காரு பங்காரு, என்னங்க? ஏம்மா இந்த விளக்கெல்லாம் சரியா எண்ணெய் ஊத்தலையா நீ? எல்லாம் அணையுது பாரு. எல்லாத்துலயும் நல்லதாங்க ஊத்தினேன். என்னத்த சரியா ஊத்திருக்க? இங்க காத்து கூட இல்லையம்மா, ஃபேன் கூட போடலையே. இந்த பாரு, இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விளக்கெல்லாம் அணைஞ்சா நல்ல சகுனம் இல்லம்மா அது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கவலைப்படாதீங்க, நான் சரி, மறுபடியும் சீக்கிரம் ஏத்திடுறேன். எனக்குமா மனசு அவ்வளவா பூஜையில் ஈடுபட மாட்டேங்குது. சிதம்பரம் நிமிஷத்துக்கு ஒரு தரம் ரகு எங்கே ரகு எங்கேன்னு மீனாட்சிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். இவனும் வந்துருவான்னு சமாளிச்சுட்டு இருக்கிறா. ஆனால் அந்த பையன்கிட்ட எந்த தகவலும் இல்லை. அவன் என்ன ஆனானோ ஏதானானோ ஒன்றும் புரியலையே. ரகுவே 2 நாளுக்கு ஒரு தடவை வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவானே. ஆமாம்மா, இப்போ ஃபோனே வரலையே அவன்கிட்ட இருந்து. அதனால தானே கவலையாக இருக்குது. அங்கே அந்த வெளிநாட்டு பொண்ணு வந்து மனசு ஏதாவது மாற்றிட்டாலா தெரியல. மீனாட்சி நினைச்சதாங்க பாவமா இருக்கு. ஒரு பக்கம் சிதம்பரத்துக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு பக்கம் ரகு கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. வருத்தப்பட்டு இருக்கா. என்ன Hello. Hello, can I speak to Mr. Haridas? Yes, Haridas speaking. My name is George. I'm a friend of Mr. Raghu. Raghu? I mean, sir, you know Raghu? நாங்கள் அவனை தேடிட்டு இருக்கோம். Sir, we are looking for him. Where is he, sir? Can I meet you in person, Mr. Haridas? Okay. Phone சொல்ல முடியாதா? Can you tell me over the phone? No, sir, I'm sorry. It's a little important. I see. I think we should meet in person. Okay. நான் வரேன். Okay, sir. We'll meet at Karnagaran Park at 4:30. Right, I will come. Okay, sir, 4:30. பங்கர, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளில போயிட்டு வந்துடுறேன். ரகு நீ ஏதோ அதாம்மா நான் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையும். இந்தாங்க. என்னம்மா சூடாவே இல்லை? இப்பெல்லாம் சூடா குடிக்க கூடாதுங்க, கொஞ்சம் ஆறிதான் குடிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிருங்க. சிதம்பரம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார். ஓகேன்னு சொல்லக்கூடாது, ஃபைன்னு சொல்லணும். சார், சிதம்பரம் சார், நீங்க பூரணமா குணமடைஞ்சிட்டீங்க சார். இனிமே நீங்க ரெஸ்ட் தான் எடுக்கணும். இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களா இல்ல வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? வீட்டுக்கே போயிடுறேன் டாக்டர். அப்படியா? அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்றீங்க. நர்ஸ், டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சிதம்பரம் சார், இனி யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கூடிய சீக்கிரமே நீங்க வேலைக்கு போக போறீங்க பாருங்களேன். மீனாட்சி அம்மா, ஒரு நிமிஷம் வாங்களேன். சார், டோன்ட் வரி, கவலைப்படாம இருக்கணும். இது வந்துடுறேங்க. மீனாட்சி அம்மா, நாங்க எப்பவுமே பேஷண்ட் கிட்ட பாசிட்டிவா தான் பேசுவோம். ஆனா உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? உங்க ஹஸ்பண்டோட ஹார்ட்ல 2 இடத்துல பிளாக் இருக்கு. அதை ஆப்ரேட் பண்ணி கியூர் பண்ணலாம். அதை நான் செகண்ட் ஆப்ஷனா வச்சுக்கிறேன். இதுக்கிடையில மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து கியூர் பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேம்மா. டாக்டர், அவரை எப்படியாவது பூர்ண குணமாக்கிடுங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் எங்கேயாவது கடனை உடனே வாங்கியாவது கட்டிடுவேன் டாக்டர். ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு பணம் மட்டும் காரணம் இல்லைம்மா. பேஷண்ட்டோட உடல்நிலை அதுக்கு ஏதுவா இல்லைம்மா.
நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்மா. நான் நல்ல மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி தரேன். அது ஒரு 2-3 மாதம் அவர் சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் நாம் முடிவு பண்ணிக்கலாம். சரி டாக்டர். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அதிர்ச்சியான விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, உடனே அவர்கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. அவர் எமோஷன் ஆயிட்டா ஆபத்து இருக்கு. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். அவரை எப்பவும் சந்தோஷமாவே பார்த்துக்கங்கம்மா. சீக்கிரமாவே குணமாயிடுவார். சரி டாக்டர். அப்புறம் மிஸ்டர் ஹரிதாஸ்னு உங்க ஹவுஸ் ஓனராமே, அவரு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பணம்லாம் கட்டிட்டு போயிருக்காரு. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துருங்கம்மா. சரி டாக்டர். கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே குணமாயிடுவார்மா. தேங்க்யூ டாக்டர். மீனாட்சி, டாக்டர் என்ன சொன்னார்? நீங்க பூர்ணமா குணமாயிட்டீங்கன்னு சொன்னாருங்க. வேற ஏதாவது சொன்னாரா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னாரு. டாக்டர் என்னதானே கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார். ரகு ஏன் என்னை பத்தி கவலைப்படாம இருக்கான்? என்னங்க, நான் தான் உங்க பக்கத்துல இருக்கேன்ல, நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன் தான் அவன் கவலைப்படாம இருக்கானோ என்னமோ. ரகு எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டியே. ஹலோ மிஸ்டர் ஹரிதாஸ். சார், நான் தான் ஹரிதாஸ்ங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்கள் ஃபோட்டோ என் செல்ஃபோனில் இருக்குது சார். ஓஹோ, அப்படியா சார்? நீங்கள் பேர் ஜார்ஜ்னு சொன்னீங்க ஃபோனில், நீங்கள் இந்தியனாக இருக்கு, புரியலையே எனக்கு. இல்லைங்க, நான் வந்து ஆக்சுவலாக ஐ எம் ஜோகேஸ்வர். பட் நம்ம அமெரிக்கா ஊரில் வந்து ஷார்ட்டாக ஜார்ஜ்னு சொல்லுவாங்க. அப்படியா சார்? என்ன விஷயம், என்ன அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னீங்க? நான் என்னை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் சார். நான் பல வருஷமாக நான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன் சார். யூ ஆர் an American citizen? ஐ எம் a citizen of America. ஓகே. ரகு ஒர்க்ஸ் அண்டர் மீ. சார், நம்ம ரகு உங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணுறாங்க? எஸ் சார், எஸ் சார். சார், என்ன சார் அவனுக்கு என்ன ஆச்சு தெரியாமல் எல்லாரும் பதட்டப்பட்டு இருக்காங்க சார். இங்கே ஏன் ஒன்றும் கான்டாக்டே பண்ணல? அது விஷயமா தான் சொல்ல வந்தேன் சார். ரொம்ப தப்பு சார் ரகு பண்ணுறது. பாருங்க, அவன் இருக்கிறது ஒரே ஒரு பிரதர், அவங்க ஹார்ட் அட்டாக்ல சஃபர் பண்ணிட்டு இருக்கான். Why has it even called us? Sir, I am very, very sorry to say, sir. Raghu is no more. No more? Yeah. அவர் இறந்துட்டார் சார். சார், எஸ், ரகு இஸ் நோ மோர். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் சார். ஐயோ, என்ன அக்கிரமம் சார் இது? ஐயோ, இந்த மாதிரி நடந்துருக்க கூடாது. அவன் சின்ன பையன் சார். சார், இதை சொல்லவா நீங்க அமெரிக்கால இங்க வந்தீங்க? ரொம்ப கொடுமை சார் இது. ரகு அவர் அண்ணனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆனது தெரிஞ்ச உடனே அவர் இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு ஏர்போர்ட் போனார். வழியில ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு தெரியும் சார், ரகு தங்கமான பையன் சார். அவங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் கேட்ட உடனே துடிச்சு போயிருப்பான் சார். அதான் உடனே கிளம்பியிருக்கான். ஆனா விதி இப்படி விளையாடிச்சு சார். அவன் இந்தியாவுக்கு வராம இருந்தாலே தேவையில்ல போல இருக்கேன். அவன் உயிர் போயிடுச்சிருக்குமே. ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சு சார். ரகுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு உடனே உயிர் போகல சார். கொஞ்ச நேரம் ஐசியூல இருந்தார். ஐசியூல இருக்கிறப்போ அடிக்கடி இதே தான் சொல்லிட்டு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் அண்ணன்கிட்ட தயவுசெய்து சொல்லாதீங்க, அவர் தாங்க முடியாது, எது இருந்தாலும் மிஸ்டர் ஹரிதாஸ் கிட்ட சொல்லுங்கன்னு அடிக்கடி சொல்லியிருந்தாரு. அந்த டைம்ல வந்து உங்க போட்டோ, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட மொபைல்ல காமிச்சாரு சார். சாகும்போது கூட ரகு என்னை பத்தி நினைச்சானா? கடவுளே. Yes sir, he had a very high regard for you sir. ஆனா இந்த ஆக்சிடென்ட் விஷயத்தை பத்தி தெரியக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார் சார். ரகு நல்லவன் சார். கடைசி வரைக்கும் அவங்க அண்ணனை பத்தி தான் அவன் நினைச்சிருக்கான். அது தெரியாம நாங்களா இங்க அவனை பத்தி தப்பு தப்பா விமர்சனம் பண்ணிருக்கோமே. சார், ரகுவோட டெத் சர்டிபிகேட் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் சார். அவன் ஸ்கூலு காலேஜும் படிக்கும் போது ஒவ்வொரு தடவை ஏதாவது டிஸ்டிங்ஷன் வாங்கினானா அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு வந்து அவனே என்கிட்ட காட்டுவான். டெத் சர்டிஃபிகேட் இப்போ உங்க மூலமா கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான்.